ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமணமும் பௌத்தமும் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்து ஓல்டு புக் வந்து ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டு செகண்ட் டைமில் முதல் பாடம் வந்து பார்த்துட்டோம். இது இரண்டாவது பாடம். இது வந்து காலவரிசை இப்படி தான் வந்துட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாமல் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு காலவரிசை தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் ஓல்டு புக்கை கவர் பண்ண மாதிரி ஆயிருக்கும். கிமு 6ஆம் நூற்றாண்டு உலகின் சிந்தனை புரட்சி காலமாகும். அக்காலத்தில்தான் இந்தியாவில் சமண மதமும் பௌத்த மதமும் தோன்றின. இவ்விரு மதங்களும் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களாக உருவெடுத்தன. இவை மூட நம்பிக்கைகள், தேவையற்ற சமய சடங்குகள் மற்றும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதை நோக்கங்களாக கொண்டிருந்தன. சமண சமயத்தை உருவாக்கியவர் வர்த்தமான மகாவீரர். பௌத்த சமய கருத்துக்களை வழங்கியவர் கௌதம புத்தர் ஆகிய 2 பேர் தான். சமணத்தை பற்றி பார்க்கலாம். சமண சமயத்தினரால் 24 தீர்த்தங்கரர்கள் வழிபடப்படுகின்றன. சமண சமயத்தினரால் முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் எனப்படும் ரிஷபதேவர். இவ்வரிசையில் இறுதியாக 24வது வந்தவர் தான் வர்த்தமான மகாவீரர். இவர் சமண சமயத்திற்கு உறுதியான ஒரு அமைப்பை தந்தார். வர்த்தமான மகாவீரரின் காலம் கிமு, ஞாபகம் வச்சுங்க, கிமு 534 முதல் கிமு 462 வரையாகும். இவை இன்றைய பீகார் மாநிலத்தில் வைசாலி நகருக்கு அருகிலுள்ள குந்த கிராமம் என்னும் ஊரில் இவர் வந்து பிறந்திருக்காரு. இவர் இன்றைய பீகாரில் இருக்க வைசாலி நகருக்கு அருகிலுள்ள குந்த கிராமம். இந்த ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்க, வைசாலி அப்படிங்கிறது இந்த இதுதான். இந்த இடத்துல தான் அவர் பிறந்திருக்காரு. வைசாலி ஞாபகம் வச்சுங்க, வைசாலி. இப்போ அது பீகாரில் இருக்க வைசாலி, இதை ஞாபகம் வச்சுங்க. எந்த இடம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஏன்னா மேப் பேஸ்டு பார்த்தாவே உங்களுக்கு அனைத்துமே புரிஞ்சிடும். இவரது தந்தை பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர். இவரது தந்தை பெயர் சித்தார்த்தர், தாயின் பெயர் திரிசலை. இவருக்கு யசோதா என்ற மனைவியும் அனோஜா பிரியதர்ஷனா என்ற மகளும் இருந்தனர். வர்த்தமானர் தனது 30ஆம் வயதில் இல்வாழ்க்கையையும் புறந்தள்ளி முற்றிலும் ஒதுக்கிவிட்டு துறவியானார். அன்றைய காலகட்டத்தில் நிலவிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு விடை தேடி 12 ஆண்டுகள் கடுமையான தியானத்தில் ஆழ்ந்தார். அடுத்ததா தம் வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் சமமாக பாவிக்க தொடங்கினார். உண்மையை தேடி வெற்றியையும் கண்டார். இதன் காரணமாக வெற்றியாளர் என்பதை குறிக்கும் ஜூனர் என்ற சொல்லால் அழைக்கப்பட்டார். ஜூனர் என்ற சொல் யாரா அழைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். யாரை குறிக்கப்பட்டது? ஜூனர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் என்றெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் வர்த்தமானர் மகாவீரர். மக்கள் அவரை மகாவீரர் என்றும் அழைத்தனர். இவ்வாறு தான் கண்ட உண்மைகளை ஊராக சென்று 30 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார். இவரோட மனைவி பெயர் என்ன? யசோதா. அனோஜா பிரியதர்ஷனா அப்படிங்கிறது இவருடைய மகள் பெயர். இதை ஞாபகம் வச்சுங்க. மனிதர்களுக்கு பிறப்பு இறப்பு ஏன் ஏற்படுகின்றன? அவர்களுக்கு துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன என்ற கேள்வி மகாவீரரின் மனதில் தோன்றின. மனிதர்கள் ஒருவர் ஏன் துன்புறுத்த வேண்டும், ஏன் ஏமாற்றுகிறார்கள் என்ற சிந்தனை அவருக்குள் எழுதின. ஒருவேளை முற்பிறவியில் செய்த பாவங்களாக இருக்கலாம் என்று ஒரு பிரிவினர் கூறினர். அதை அவர் ஏற்கவில்லை. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த பிறவியில் மனிதர்கள் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்று சிந்தித்தார். யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்றார். மனிதர்களின் துயரத்திற்கு மனிதர்கள்தான் காரணம். மனிதர்கள் பிற உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது என்றார். இதற்காக கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாழ்க்கை முறையை போதித்தார். தமது கருத்துக்களை பின்பற்றுபவர்களும் இந்த கட்டுப்பாட்டு நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்றார். இது கொல்லாமை கொள்கை என்று அழைக்கப்பட்டது. இதை ஏற்ற சமணர்கள் தம் உடலை வருத்தி உணவு நீர் ஏதும் அருந்தாமல் மனத்தை ஒருநிலைப்படுத்தினர். சமண சமயம் கொல்லாமை எனப்படும் அகிம்சையை மிகவும் வலியுறுத்தியது. சமண சமயம் வந்து கொல்லாமை என்றும் அகிம்சையை மிகவும் வலியுறுத்தியது. ஆடைகள் அணிவதையும் போரிடுவதையும் வேளாண்மை செய்வதையும் தவிர்த்தன. உயிர்கள் எதன் பொருட்டும் கொல்லக்கூடாது என்பதே இச்சமயத்தின் அடிப்படை கோட்பாடாகும். வணிகமே சமணர்களின் முக்கிய தொழில். பிற உயிர்களுக்கு ஊறு செய்யக்கூடாது, அதாவது துன்பம் செய்யக்கூடாது. உயிர்களுக்கு ஊறு தங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என போதிக்கப்பட்டது. வர்த்தமானர் மகாவீரர் போதித்த மும்மணிகள் என்னன்னா நல்லறிவு, நன்னம்பிக்கை, நல் நடத்தை. 5 ஒழுக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊறு செய்யாமை, பொய்யாமை, களவாமை, உடைமை மறுத்தல்,
புலனடக்கம் ஆகியவை வர்த்தமான மகாவீரர் 5 ஒழுக்கங்களை சொல்கிறாரு. சமண சமண சமயம் சமய மூட நம்பிக்கைகளும் சண்டை சச்சரவுகளும் அக்காலத்தில் நிலவியதால் அவற்றை மறுத்து நீக்கிய சமய கொள்கைகள் விரைவாக பரவின. அதாவது சமய மூட நம்பிக்கைகள் சண்டை சச்சரவுகளும் அக்காலத்தில் நிலவியதால் அவற்றை மறுத்து நீக்கிய சமணய கொள்கைகள் விரைவாக அப்போ பரவியிருக்கு. சமண சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் சந்திரகுப்த மௌரியர், கலிங்கத்து காரவேலன், கூன் பாண்டியன், முதலாம் மகேந்திரவர்மன் ஆகியோர். சமணர்களின் தமிழ் இலக்கிய இலக்கண காப்பியங்கள் என்னென்னா சிலப்பதிகாரம், சிந்தாமணி, வளையாபதி, சூடாமணி ஆகியவை. இலக்கிய படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா யாப்பெருங்கலங்காரிகை, யாப்பருங்கலவிருத்தி, நேமிநாதம், நன்னூல், அகப்பொருள் விளக்கம், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, திணைமாலை 150 மற்றும் நிகண்டுகள் போன்ற சமணகால படைப்புகள் ஆகும். காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சமண கட்டடக்கலை என்னென்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்க மவுண்ட் அபு தில்வாரா கோயில் இதுதான் அந்த சமண கட்டடக்கலை. காஜிரகோவில் இருக்க சித்தூர், ரணக்பூர் சமணர் கோயில்கள். காஜிரகோ, சித்தூர், ரணக்பூர் சமணர் கோயில்கள் இருக்குது. அடுத்து தில்வாராவில் கொல்லன் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்க்கும் தொழும். இது திருக்குறள். தில்வாரா கோயிலுங்கிறது இதுதான் பார்த்துக்கங்க. ராஜஸ்தானில் இருக்க தில்வாரா கோயில் இதுதான். சிற்பங்கள்னு பார்த்தோம்னா சமண சிற்பங்கள் உதயகிரி, ஹதிகும்பா, கிருணர், சிரவண பெலகோலா, கழுகுமலை இதெல்லாம். கோமதீஸ்வரர் சிற்பம் கர்நாடக மாநிலத்தில் சிரவண பெலகுலாவில் உள்ளது. இதுதான் கோமதீஸ்வரர் சிற்பம் பார்த்துங்க. இப்போ பௌத்த சமயம் பற்றி பார்க்க போகிறோம். பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவர் சித்தார்த்தர். ஒன்று ஞாபகம் இருக்கா? அதாவது மகாவீரோட அப்பா யார்? சித்தார்த்தர். இங்கே பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவர் சித்தார்த்தர் எனும் கௌதம புத்தர். அவரும் வேற இவரும் வேற. இதை மாற்றி கேட்கலாம், ஞாபகம் வச்சுங்க. இவர் வாழ்ந்த காலம் கிமு 563 முதல் கிமு 483 வரை ஆகும். இன்றைய நேபாள நாட்டில் கபிலவஸ்து அருகில் உள்ள லும்பினி வனத்தில் பிறந்தார். இவரது தந்தை சாக்கிய குலத்தைச் சேர்ந்த சுத்தோதனர், தாய் மாயாதேவி. சித்தார்த்தர் பிறந்த 7வது நாளில் அவரது தாய் இறந்துவிட்டார். பின்னர் சித்தார்த்தர் தன் சிற்றன்னையால் வளர்க்கப்பட்டார். தனது 16 வயதில் யசோதரையை மணந்தார். ராகுலன் என்ற ஆண்மகனை பெற்றார். சிறுவயது முதலே உலக நடப்புகள் குறித்து அறிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவராக சித்தார்த்தர் இருந்தார். வேட்டையாடுதல், வீண் ஆடம்பரம் ஆகியவற்றில் அவருக்கு சிறிதும் நாட்டம் இல்லை. ஏழை எளியவர்களின் கடினமான வாழ்க்கை அவரை மிகவும் பாதித்தது. ஒரு பக்கம் செல்வ செழிப்பு, மறுபக்கம் வறுமை, நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், முதுமையால் தள்ளாடுபவர்கள் என்று அவர் கண்ட காட்சிகள் அவர் மனதில் பல கேள்விகளை எழுப்பினார். மனைவி, மகன், தாய், தந்தை என அனைத்து உறவுகளையும் துறந்து காட்டிற்கு சென்று தவம் செய்தார். பசி, தாகம் அனைத்தையும் அடக்கினார். ஆனால் அவரது வினாக்களுக்கு விடை கிடைக்கவில்லை. மனம் தெளிவு பெறாமல் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்வதை நிறுத்தினார். உணவு உட்கொள்ள தொடங்கினார். ஆழ்ந்து சிந்தித்தார். உண்மை விளக்கம் பெற்றார். மெய்யுணர்வு பெற்ற சித்தார்த்தர் புத்தரானார். அவர் அறிவுணர்வு பெற்ற இடம் கயாவில் உள்ள போதி மரத்தடியாகும். புத்தர் என்ற சொல்லின் பொருள் நல்லது எது, கெட்டது எது என்பதை அறிந்து கொண்டவர் என்பது ஆகும். புத்தர் தனது முதல் போதனையை உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியின் அருகே உள்ள சாரநாத்தில் உள்ள மான் பூங்காவில் தொடங்கினார். பௌத்த சமய கோட்பாடுகளை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கை துன்பமானது. ஆனால் அத்துன்பமே விதியினாலோ முற்பிறவியின் வினையினாலோ வருவதில்லை. துன்பங்களுக்கு வேறு காரணங்கள் உண்டு. அவற்றை அகற்றினால் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். பேராசை கொள்ளாமை, பொய் பேசாதிருத்தல், பிறரை துன்புறுத்தாமை ஆகிய நெறிகளை பின்பற்ற வேண்டும். ஆழ்ந்து சிந்தித்தல், நல்ல சொற்களை பேசுதல், தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளுதல் போன்ற நெறிகளை பின்பற்றினால் துன்பம் நேராது என்றார். குறிப்பாக ஜாதி பாகுபாடுகளை அவர் ஏற்கவில்லை. கடவுள், ஆன்மா, விதி என்று எண்ணி மனிதர்கள் பயப்பட வேண்டாம்.
சொந்த எண்ணங்களையும் அறிவியை நம்பி வாழ வேண்டும். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் என அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு கொள்ள வேண்டும் என்றார். அடுத்ததா துன்பங்களை பற்றி புத்தர் கூறிய அறிவுரைகள் 4 பேருண்மைகள் என்றும், ஒழுக்க நெறிகள் பற்றி அவர் போதித்தவை எண்வகை நெறிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. 4 பேருண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் துன்பமயமானது, துன்பத்திற்கு காரணம் ஆசையே, ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம், ஆசையை ஒழிக்க 8 நெறிகள் ஆகியவை கொடுத்துருக்காங்க. அந்த ஆசையை ஒழிக்க 8 நெறிகள் அந்த பேருண்மைகள்லேருந்து வந்தது தான். நல்ல நம்பிக்கை, நல்ல பேச்சு, நல்ல வாழ்வு, நல்ல சிந்தனை, நல்ல முயற்சி, நல்ல நடத்தை, நல்ல செயல், நல்ல தியானம் ஆகியவை தான் அந்த ஆசையை ஒழிப்பதற்கான 8 நெறிகள். தாம் அறிந்த உண்மைகளை உலகில் உள்ள அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக சென்றார். சென்ற இடங்களில் தாம் சந்தித்த அனைத்து பிரிவினரிடமும் தமது கருத்துக்களை கூறி விவாதித்தார். புத்தரின் கருத்துக்களை பரப்ப துறவிகள் முன்வந்தனர். பௌத்த துறவிகளின் இந்த அமைப்பு சங்கம் எனப்பட்டது. அன்றைய சமுதாய ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகள், ஏழைகள், பெண்கள், கடைநிலை ஊழியர்கள் புத்தரின் கருத்துக்களை ஏற்றனர். அனைவரும் சமம் என்ற புத்தரின் கருத்து அந்த காலத்தில் புதிதாக இருந்தது. இதனால் புத்தர் சென்ற இடமெல்லாம் பௌத்த மதம் பரவியது. சமண சமயத்தைப் போலவே பௌத்த சமயத்தையும் அரசர்கள் பலர் பின்பற்றினர். அவர்களில் முக்கியமானவர் அசோகர் ஆவார். கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை சமண பௌத்த சமயங்கள் செல்வாக்குடன் பரவலாக பின்பற்றப்பட்டன. மீண்டும் வேத, வைதீக, வர்ணாசிரம மதம் செல்வாக்கு பெற தொடங்கியதால் பிற்காலத்தில் சமண பௌத்த சமயங்களின் செல்வாக்கு மயங்க தொடங்கின. பிற்காலத்தில் புத்த சமயம் ஹீனயானம், மகாயானம் ஆகிய 2ஆக பிரிந்தது. ஹீனயானம், மகாயானம் அப்படின்னா புத்தரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர். உருவ வழிபாடு செய்யாதவர்கள் ஹீனயானத்தவர்கள். மகாயானத்தவர்கள் புத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். உருவ வழிபாடு செய்பவர்கள் இந்த மகாயானத்தவர்கள். புத்தரோட கட்டடக்கலையில் சாஞ்சி ஸ்தூபி ஒன்று. அடுத்தது இலங்கை, பர்மா, திபெத், சீனா, ஜப்பான், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இன்றளவும் பௌத்த சமயம் பின்பற்றப்படுகிறது. பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் ஆகியோர். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல நம் நாட்டு தேசிய சின்னமான 4 சிங்கங்கள் செதுக்கிய உருவம் அசோகரது தூண்களின் முகப்பிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டதாகும். நமது தேசிய கொடியில் இருந்து 24 ஆரங்களை கொண்ட சக்கரம் அசோகரின் தூண்களிலிருந்து காணப்படும் தர்ம சக்கரம் என்பதே ஆகும். பௌத்த துறவிகளின் விகாரங்கள் மிகுந்த மாநிலம் பீகார். ஆனால் அவர் பிறந்தது உத்தரப்பிரதேசம், வாரணாசியில். வரலாற்று சின்னங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பௌத்த சமய வரலாற்றை ஜாதக கதைகள் பெரிதும் விவரிக்கின்றன. கயா, சாஞ்சி, பர்கட் ஆகிய இடங்களில் புத்தர் காலத்தின் பல படைப்புகள் காணப்படுகின்றன. அஜந்தா குகை ஓவியங்களும் எல்லோரா சிற்பங்களும் மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் இருக்குது எல்லோராவது. புத்தரின் சிறப்பை விவரிக்கின்றன. காந்தாரா கலை சிற்பங்களும் புத்த சமயத்தை சார்ந்தவையே. பௌத்த சமய துறவிகளின் பிரார்த்தனை கூடங்கள் சைத்தியங்கள் என்றும், மடாலயங்கள் விகாரங்கள் என்றும் அழைக்கப்பட்டுள்ளன. பௌத்த சமயத்தின் பிரார்த்தனை கூடங்கள் சைத்தியங்கள் அப்படின்னும், மட ஆலயங்கள் விகாரங்கள் என்று அழைக்கப்பட்டன. இவை மலை குகைகளை குறைந்து அமைக்கப்பட்டவையாகும். அடுத்து இலக்கியம்னு பார்த்தோம்னா, பௌத்த சமய கொள்கைகளும் மறைநூலுக்கு திரிபீடகம் என்று பெயர். பௌத்த சமய கொள்கைகளை கூறும் மறைநூலுக்கு திரிபீடகம் என்று பெயர். இது வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம் என்று 3 பிரிவுகளை கொண்டது. மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூல்கள் தான். சமண முனிவர் இயற்றியவை சிலப்பதிகாரம். சமண முனிவர்கள் இயற்றியவை சிலப்பதிகாரம், நன்னூல், சீவக சிந்தாமணி, வளையாபதி. சமண முனிவர்னா ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்தது. சமணர்களின் புனித நூல் என்னன்னா அங்ககங்கள், பூர்வங்கள் என்பனவாகும். தெரிந்து கொள்க. வட்டக்காமினி அபயன் என்னும் அரசன் காலத்தில்தான் திரிபீடகம் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டது என்று மகாவம்சம் என்னும் இலங்கை நூல் கூறுகிறது. வட்டக்காமினி அபயன் என்னும் அரசன் காலத்தில் தான் திரிபீடகம் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டது. இது முக்கியமான பாயிண்ட்டு. பாலி மொழியில் இது திரிபீடகம் என்பர். இது 3
இதற்கு வந்து 3 கூடை என்று பொருள். நன்றாக கட்டப்பட்ட வீட்டில் மழைநீர் நுழைவதில்லை. நற்சிந்தனை படைத்தவர் உள்ளத்தில் தீய ஆசைகள் நுழைவதில்லை. இதை கூறியது புத்தர். சமண சமயத்திற்கு உறுதியான அமைப்பை தந்தவர் யாருன்னா வர்த்தமான மகாவீரர். ஆனால் சமண சமயத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிநாதர். சமண சமயம் மிகவும் வலியுறுத்திய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கொல்லாமை. தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் ஒன்று என்னன்னா கழுகுமலை. புத்தர் அறிவு பெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தகயா. அதாவது கயா தான் அதற்கான சரியான விடை. ஆனால் அவர் முதல்ல போதித்த இடம் மான் பூங்கா அப்படிங்கிறது. தனது போதனைகளை மற்றவர்களுக்கு சொன்ன இடம். பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்களும் முக்கியமானவர் யார் அப்படின்னா அசோகர். வெற்றியாளர் அல்லது ஜூனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது மகாவீரர். சமணம் வலியுறுத்திய போதனைகள் அப்படின்னா கொல்லாமை கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. கோமதீஸ்வரர் சிற்பம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிரவண பெலகுலா அப்படின்னு சொல்லப்படுற இடம். புத்தரின் போதனைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. புத்தருடைய போதனைகள் 4 பெரும் உண்மைகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. அடுத்த 4வது பௌத்த துறவிகளின் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சங்கம் எனப்பட்டது. நமது தேசிய கொடியில் உள்ள தர்ம சக்கரம் அசோகர் தூணிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டதாகும். அடுத்து கோமதீஸ்வரர் சிலை உள்ள இடம் மைசூர் என்பது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா மைசூர் கர்நாடகா அப்படின்னு அழைக்கப்பட்டது தான் மைசூர். அதனால் அது சரிதான். அது சிரவண பெலகுலா என்பதும் கரெக்டு தான். புத்தரின் மகன் ரகுலன். அடுத்தது சமண சமயத்தை தோற்றுவித்தவர் புத்தர். இது தவறு. 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். இது சரி. அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. இதுவும் சரி. இந்த பொறுத்துக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.